தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியாரின் நட்பு உங்கள் அனைவரோடு விளங்குவதாக. சகோதர சகோதரிகளே, இன்று எதிர்ப்பணி நடுவழியாக ஒப்புக்கொண்டவர்கள் கால்வினா, பிரீதா, கே ஜெயராஜ், பாபு வில்லியம் மற்றும் மாலினி தன்னுடைய 24வது திருமண ஆண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது 24 வருடங்களும் இரவு கடினோடு வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றியாக திருப்பணி நன்றி கொண்டிருக்கிறார்கள். அதேவேளையில் தியா ஸ்ரீ தன்னுடைய இன்று முதல் நாள் பள்ளிக்கு செல்கின்றார். அவர்களை தொடர்ந்து ஞானத்திலும் அறிவும் சிறந்து விளங்க வேண்டிய ஆற்றலை கொடுக்க வேண்டியதற்காக சிறப்பாக செபிப்போம். இந்த நிலையில் ஆரோக்கிய பெண்ணிடம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு அவர்களோட சிறுத்தைகள் கொடுக்க வேண்டியதற்காக எது சென்றாலும் அவர்களோடு தங்கி வாழ வேண்டியதற்காக முறையில் சிறப்பாக செபிப்போம். அதே வேளையில் திருப்பணியில் சந்தனவேலி இவர்களுடைய ஆண்டு நடந்திருக்கவும் திருப்பணியில் சிறப்பாக ஜெபிப்போம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் இறைவன் உங்களோடு நினைத்து உங்களை பார்த்து வழி நடத்த வேண்டுவதற்காகவும் திருப்பணியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பின் சகோதர சகோதரிகள் உயர்முறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதிகளோடு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா மனிதர்களிடமும் இறைவாவை நோக்கி இருப்போரை ஆற்றலாடரை உம்மாலத்தை வலுவற்றைகளால் ஒன்றும் செய்யலாது. எனவே உம் கட்டளை நிறைவேற்றி
எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கைவிட எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உமோடு இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் உம் திருமணமாய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மனு வருத்தத்தோடோ கட்டாயப்படுத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதையெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பதற்கு விதையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளர செய்து அரசெயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லமை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள். இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். ஆண்டவர் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாக இருக்கும். நேர்மையுள்ளவரின் தலைமுறை ஆசி பெறும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்கள் இல்லத்தில் தங்கும். அவர்கள் நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளின் ஒளி என அவர்கள் நேர்மையுள்ளவர்களிடையே ஒளிர்வர். அருளும் இறக்கும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன்
உங்கள் செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டமடைக்காதீர்கள். வெள்ளி வேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்திகளிலும் நின்று அவ்வாறு செய்வார். அவர்கள் தங்களுடைய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டிக் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகமாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மறைவாயிருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பொது காலத்தில் ஒவ்வொரு நாளுமே நம் ஆண்டவர் இறை வார்த்தையின் வழியாக நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்கின்ற பொழுது எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், வாழ முடியும் என்பதை மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு நிகழ்வு வழியாக ஒரு வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு நம்மை வாழ உலகத்தில் வாழ வேண்டிய ஆற்றலை வளர்த்து கொண்டிருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தை நாம் ஆரம்பிக்கும் போது குறைந்து அந்த மக்களுக்கு பவுலடியாருடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொருவருக்குமே கூறுகின்ற வார்த்தையாக இருக்கின்றது. எவ்வாறு என்றால், குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை புரிகிறது மட்டுமல்லாமல் நமக்கும் இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றார். நாம் இவ்வுலகில் வாழ்கின்ற பொழுது குறைவாக விதைக்கின்றோமா, விதைப்பவராக இருக்கின்றோமா? குறைவாக என்றால் நம்முடைய நன்மை நலன்கள் எவ்வாறு இருக்கின்றது, நம்முடைய பாவ நிலையில் நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். நாம் குறைவாக இருக்கின்றோமா அல்லது அதிகமாக இருக்கின்றோமா? நம்முடைய செயல்களின் வழியாக இறைவன் நமக்கு ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதைத்தான் இந்த முதல் வாசகம் தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் என்பதை இறைவன் இந்த முதல் வாசகத்தின் வழியாக ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கின்றார். ஆனால் அந்த கடவுள் விடுகின்ற நலன்களை பெற்றிருக்கின்றன. அந்த நலன்களை பிறருக்கு நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு விடுகின்றோமா?
அதை பொறுத்து பாடல் 112வது அதிகாரம் ஆண்டவருக்கு அஞ்சிருந்த போர் பெயர் பெற்றோர் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு இணங்க நாம் பாடுகிறோமா? அவ்வாறு பாடுகின்ற பொழுது நம்முடைய மனதையும் இவ்வாறு திருப்பாடல் 112வது அதிகாரம் 9வது வசனத்தில் கூறப்படுவது போல அவர்கள் வாரி வாரி வழங்கினார்கள், ஏழைகளுக்கு ஈந்தனர், அவர்களது நீதி என்றென்று நிலைத்திருக்கும், அவர்களது வலிமை ஆட்சியுடன் மேலும். நாம் எப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்ற பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். அதே மட்டுமில்லாமல் நச்சின் பாசனத்தின் 3 நிலைகளை கொள்கின்றார். அனைவருக்குமே தெரியும் எவ்வாறு நாம் ஜெபிக்க வேண்டும், எவ்வாறு நாம் தர்மம் செய்ய வேண்டும், எவ்வாறு நாம் நோன்பு இருக்க வேண்டும் என்ற மிக தெளிவாக இறைவன் கொடுத்திருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை தன்னுடையதாக்கி தன்னுடைய வாழ்வாக மாற்றி இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டிய ஆற்றலை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுவதற்காக இந்த வழியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்வது போல, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். எனவே அவருடைய வார்த்தை உள்ளத்தில் ஏற்றவர்களாக நம்முடைய குடும்பத்தில் அந்த வார்த்தை வாழ்வாக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இறைவனிடம் கேட்போம். இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் உடலிருந்து நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய சாட்சியும் மகனாக வாழ வேண்டிய ஆற்றலை இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவையரது நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. மக்களிடத்தால் ஒப்புக்கொடுக்கும் இந்த அரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் அமர்ந்தாகிய
ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆகியும் நாம் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாயே. நாம் உம்மை புகழ்முறைப்பது உமது மாட்சியை எதிர்த்தெடுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறது. ஆகவே வானவர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு செல்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, இவையாகவே தூய்மையானதற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து வாழ்க்கை வைக்கப்படுத்தவே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறலாம். அவர் பாடுகள் விழும்படி தொலைவை எழுந்தபோது அப்போது எழுந்து நன்றி செலுத்தியதை பின்பு தம் சீடர்களில் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவருடைய பெரியவர்களுடைய தீவை கிணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களை அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வரார்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைகள் ரத்தத்தின் கீழ். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சென்றுவிடும். நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரை உலக எங்கள் திருத்தந்தை நான்காம் சிங்கராயர், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர் சுசினார் மற்றும் சதீஷ், எல்லாரும் நிலையினராக அனைவரோடும் திருவை அன்பு நிறைவேற செய்திடும். மேலும் திருநோக்கில் கொள்ள எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் வரைந்த அனைத்து ஆத்மாக்களையும் யாருடையாவது ஆத்மாக்களை எங்கள் நினைவுகளில் ஏற்றிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் மீது விளக்கமாயும் நாங்கள் அனைவரும் எப்பொழுதுமே உங்களுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து ஒரு வார்த்தையை வாழ்வாக்க வேண்டிய ஆற்றலை ஒவ்வொருவருக்கும் படித்தருங்கள். அதே வேளையில் இன்று தன்னுடைய திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் மற்றும் என் முதலாக பள்ளிக்கு சிறைய வாழ்வை ஆசிரியரையும் அவர்கள் ஒவ்வொருவரிடமே எப்பொழுதுமே நீரிலிருந்து மகனை அஞ்சாதை நல்லதாதை நான் உன்னோடு இருக்கின்ற என்னுடைய வழிநடத்துகின்ற கடவுள் நாடே ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை அனைத்து வாழ வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு எடுத்தரிடம். எங்கள் அனைவரும் மீது விளக்கமாயிரம் கடவுளை கண்டித்தாழ்வதையா அவருடைய கடவுளான தயவு செய்யும் திருத்துவதர்கள் இவ்வுலகில் உலகிடம் நடைபெறணும். நாங்கள் இடையே வாழ்வில் உங்களோட மதிப்பெற்று உங்கள் வழியாக
கட்டளையாக அமைக்கப்பட்டு இதை படிக்க நான் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். தந்தையே, உமது பெயர் தூயதெனப்பட்டு வருக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் சிந்தை. இவரே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து வெளி வேடமற்றவர்களாக இருக்க நம்மை அழைத்தவர். இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செவரை விருதுக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும்.
எமை பயணிக்க செய்வதாக படைப்படைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் இருளி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் இருளி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தில் வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திற்கும் படைத்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நம் நாளை தேடினேன். ஆனால் அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருப்பேன். நன்றி கூறி கொண்டாடுவோம். ஆண்டவரை நாங்கள் உட்கொண்ட திருவிடம் நம்பிக்கையால் நம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திருவையில் ஒற்றுமையை அது விளைவிப்பதா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருக்குறளை நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. நம்முடைய ஆலய வீட அலங்கரிப்பதற்கு அந்த பணி நல்ல முறையில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். முறை குடும்பமாக விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே, தூயதென கொண்டு வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே.